The government is now mulling to remove CGI from a poll panel that regulates the appointment of the Chief Election Commissioner. Ma'am, I will mince no words. This bill is going to destroy one of the few remaining independent institutions in India, that is the Election Commission, and thereby dislodge free and fair elections from India. This law is an ill-conceived attempt. The process is arbitrary, the intent is malicious, and the result is disastrous. If there is a defect, the appointment cannot be overruled. So what's the point? Election Commission has to be totally free and fair of bias. லோக்சபாவில் ஆளுங்க உள்ள புந்து பிரச்சனை செஞ்சதால் போன வாரம் இதுக்கு உள்துறை அமைச்சர் பதில் சொல்லணும்னு எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சாங்க. ஆனால் ஆளுங்க உள்ள வர பாஸ் கொடுத்த எம்பியை விட்டுட்டு கேள்வி கேட்ட மற்ற எல்லாரையும் சஸ்பெண்ட் செஞ்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 146 எதிர்க்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருந்த நிலையில் டிசம்பர் 21 அன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை நிறைவேற்றுறதுக்காக தான் மொத்தம் 146 எம்பிக்களை சஸ்பெண்ட் செஞ்சீங்களான்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சட்டம் இந்தியாவில் கடைசியாக இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய அமைப்பான தேர்தல் ஆணையத்தையும் ஆளக்கூடிய கட்சி தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சரியில்லை, தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும்னு ஏற்கனவே முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர்களாக இருந்த SY குரேஷி, JM லிங்டோ, N கோபாலசாமி ஒன்றா சேர்ந்து ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாங்கள் சொல்கிறதையும் கன்சிடர் பண்ணுங்கன்னு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையரை அப்பாயிண்ட் பண்ண உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு ஆளும் கட்சி அண்ட் ஒரு எதிர்க்கட்சி ஆளுங்களை வச்சு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இப்போ பிரதமர் அண்ட் அவரோட MP கடைசியாக எதிர்க்கட்சி தலைவரை வச்சு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இது ஆளும் கட்சிக்கு தான் ஃபேவராக இருக்க போகுதுன்னு சொல்லப்படுது. இப்போ கொண்டு வரப்பட்ட சட்டம் என்ன சொல்லுது? இது ஆளும் கட்சிக்கு தான் சாதகமாக இருக்குமா அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். முதல்ல போன மாதம் உச்சநீதிமன்றம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சட்டம் போடணும். அது வரைக்கும் பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதினு 3 பேர் இருக்க குழு தான் தலைமை தேர்தல் ஆணையர் அண்ட் தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யணும்னு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. இதை தெளிவாக பார்த்தா எதிர்க்கட்சி கொண்டு வர்ற ஆள் நியாயமாக இல்லைன்னா தலைமை நீதிபதி அண்ட் பிரதமர் சேர்ந்து ஓட்டு போட்டு நிராகரிக்கலாம். அதே மாதிரி பிரதமர் கொண்டு வர்ற ஆள் நியாயமாக இல்லைன்னா தலைமை நீதிபதி அண்ட் எதிர்க்கட்சி தலைவர் சேர்ந்து ஓட்டு போட்டு நிராகரிக்கலாம். இப்படி ஒரு நடைமுறை இருக்கிறதால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொதுவாக இருக்கிற ஆட்களை தான் 2 கட்சிகளும் நிறுத்த பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் நியாயமாக இருக்குன்னு ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனால் இப்போ 21ஆம் தேதி கொண்டு வந்திருக்க மசோதா என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 3 ஆள் அமைப்பில் ஒன்று பிரதமர், 2வது பிரதமர் சொல்லக்கூடிய MP, அதாவது ஆளுங்கட்சியோட MP யாராவது இருக்கலாம், 3வதா எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. இப்போ பிரச்சனையை எதிர்க்கட்சி தலைவர் நிராகரித்தாலும் பிரதமரும் அவரோட MPன்னு 2 பேரும் அவங்களுக்கு வேணுங்கிற ஆட்களை ஈஸியாக அப்பாயிண்ட் பண்ணிக்க முடிகிற மாதிரி இருக்குது. இது ஒரு பக்கத்துக்கு மட்டுமே ஃபேவராக இருக்கும். இந்திய ஜனநாயகத்தையும் பாதிக்கிற மாதிரி இந்த மசோதா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மசோதா ஏற்கனவே ராஜ்யசபாவில் போன மாதமே ஒப்புதல் ஆகிடுச்சு. To regulate the appointments, conditions of service and term of office of the Chief Election Commissioner and other election commissioners. ஆனால் லோக்சபாவில் ஒப்புதலுக்கு வரும்போது தான் இப்படி நாடாளுமன்றத்தில் ஆளுங்க போந்து குண்டு வீசி பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதனால் இதுக்காக உள்துறை அமைச்சர் பதில் சொல்லணும்னு கேட்ட 146 எதிர்க்கட்சி எம்பிகள் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணியிருந்த நேரத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்த மசோதா அப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த அப்ரூவ் வாங்கணும் தான் எங்கள் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிங்களான்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சின்ன ஹெல்ப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு என்னோடய வீடியோவை காட்டும், எனக்கும் சேனலை வளர்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதில் இருக்க பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கர் சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடந்ததற்கு பொறுப்பான ஒரு இண்டிபெண்ட் அமைப்பாக தேர்தல் ஆணையம் இருக்கணும்னு சொல்லியிருந்தார். அந்த அமைப்பு ஆளுங்கட்சியோட ப்ரெஷர்லேருந்து பாதிக்கப்படாத மாதிரி இருக்கணும். இதெல்லாம் போக நிர்வாகம் நேரடியாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அரசியல் செல்வாக்கு அண்ட் யாரோ கொடுக்குற ப்ரெஷருக்காக பணிஞ்சு வேலை செய்யாத ஒரு ஆள்கிட்ட தான் தேர்தல் நடத்துகிற பொறுப்பு கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனால் இதெல்லாம் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொன்ன விஷயங்களான எந்த ஒரு அரசியல் கட்சியையும் அன்ஈவனாக ட்ரீட் பண்ணக்கூடாது, அரசாங்கம் நேரடியாக எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்டில் உள்ளே போகக்கூடாது, அண்ட் அவங்க வேலையில் ஃபேவராக நடந்துக்க ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன விஷயங்களை ஒரு வேளை பாதிக்கலாம். சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, நியாயமான தேர்தல் நடத்த ஒரு இண்டிபெண்டான அமைப்பாக தேர்தல் ஆணையம் இருக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை ரெடி பண்ணுங்க. அதுவரைக்கும் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஆப்போசிஷன் லீடர் செலெக்ஷன் கமிட்டியில் இருக்குன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்க மசோதாவில் பிரதமர் அண்ட் அவரோட MP லாஸ்ட்டாக எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறதால இது ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு மட்டும் சாதகமாகவும் இருக்கலாம். தேர்தல் நடக்கும்போது லோக்சபா கலைக்கப்படும். அதனால் எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஏதாவது எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்க வேண்டியிருந்தால் நேரடியாக பிரதமர் அண்ட் அவர் சார்ந்த MPயை எலெக்ஷன் கமிஷனரை நியமிச்சுக்கலாம். இதுவும் ஆட்சியில் இருக்க கட்சிக்கு மட்டுமே சாதகமாகவும் இருக்கலாம். இந்த மசோதாப்படி செலெக்ஷன் கமிட்டிக்கு கீழே 5 பேர் கொண்ட குழு சர்ச் கமிட்டியாக செயல்படும், அதாவது தேடல் குழு. இந்த சர்ச் கமிட்டி தான் யாரை நியமிக்கலாம்னு ஆளுங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் செலெக்ஷன் கமிட்டி தேடல் குழு ரெக்கமெண்ட் செஞ்ச பெயர்களையும் தாண்டி வேறு யாரை வேணால் தேர்வு பண்ணலாம்.
ஒரு பக்கம் இது திறமையான தகுதி வாய்ந்த ஆளுங்களை சூஸ் பண்ணவும் யூஸ் ஆகும். அதே சமயம் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட சர்ச் கமிட்டியோட திறமையை குறைச்சி மதிப்பிடுற மாதிரியும் இன்னொரு பக்கம் இருக்கும். இந்த சட்டப்படி அரசாங்கத்தோட செக்ரட்டரிக்கு ஈக்குவலான ரேங்கில் இருக்கவங்களுக்கு தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனராக எலிஜிபிள் இருக்குது. நிர்வாக செயல்பாடுகளுக்காக எலெக்ஷன் கமிஷனர் நீதித்துறையோட பாதி பவரில் செயல்படுது. அதாவது பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோட தகுதி நீக்கம், சின்னங்களை ஒதுக்கிறது அண்ட் அரசியல் கட்சிகளை பதிவு செய்கிறது, வர்ற இஷ்யூஸை தீர்க்கிறது மாதிரி. ஸோ இப்போ இந்த ரேங்க் இருந்தால் தான் ஆக முடியும்னு எலிஜிபிள் க்ரைட்டீரியா சிஇசி அண்ட் இசிக்கு செட் பண்ணதால் வேறு திறமையான ஆளுங்க இந்த பதவிகளுக்கு குவாலிஃபைட் ஆக முடியாமல் போகலாம். சுப்ரீம் கோர்ட் அண்ட் கோஸ்வாமி கமிட்டி மாதிரி பல கமிட்டிகள் இசிஐயோட சுதந்திரத்தை உறுதிப்படுத்த நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று சிஇசி அண்ட் இசியை அகற்றும் செயல்முறை, 2 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட நிர்வாக சுதந்திரம் மாதிரியான விஷயங்கள் இந்த மசோதாவில் குறிப்பிடப்படலை. கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 324 படி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜை பதவியை விட்டு தூக்க என்ன செய்வாங்களோ அதே மெத்தடில் தான் சிஇசியை பதவியிலேருந்து எடுக்க முடியும். இசியை பதவியிலேருந்து தூக்க சிஇசியோட ரெக்கமெண்டேஷனே போதும். ஸோ சிஇசி அண்ட் இசி 2 போஸ்ட்டுக்கும் நீக்குதல் நடைமுறையில் சமநிலை இல்லாதது மேபி சில இடங்களில் பிரச்சனையாகலாம். ஸோ இப்போ பார்த்த விஷயங்கள்லேருந்து பார்க்கும்போது தகுதியான ஒருத்தரை சர்ச் கமிட்டி தேடுறதுலேருந்து செலெக்ஷன் கமிட்டி அதையும் தாண்டி இன்னொருத்தரை சூஸ் பண்ணுறது, தென் எதிர்க்கட்சி தலைவர் ஒப்புதல், அதை தாண்டி செலக்ட் செய்யப்பட்டவர் இண்டிபெண்ட்டாக வேலை செய்கிறது, அவரோட செயல்பாடுகள், நிர்வாகம், அவரை வேலையை விட்டு எடுக்கிறது, அது இதுன்னு இருக்கிற எல்லா விஷயத்துலையும் இருக்கிற பாயிண்ட்ஸை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதை தாண்டியும் ஏதாவது விஷயம் விட்டு போயிருந்தாலும், நான் சொல்லாமல் விட்டுருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றியும் பேசலாம்.